குடும்பமாக நாம கர்த்தருக்கு உத்தமமாய் சேவித்து குடும்பமா கர்த்தரை தேடுறதுக்கு இந்த 2026 ஆண்டு ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த 2026 ஆண்டின் முதலாவது நாள்ல நம்ம கால் எடுத்து வைக்கும்போது as a family we need to commit ourselves to seek the Lord. கர்த்தரை தேடுவதற்கு நம்ம குடும்பமா ஒரு தீர்மானம் எடுக்கணும். குடும்பமா நமக்குன்னு ஒரு ஆல்டரை ஆண்டவர் சமூகத்துல நம்ம கட்டணும். இங்க இருக்கிற சில பேர் எனக்கு சொல்வீங்க, எங்க வீட்டுல யாருமே ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் கூட எங்க வீட்டுல இல்லை, நான் தனியா இருக்கிறேன். நீங்க தனியா தேடினாலும் கர்த்தர் உங்களுக்கு துணையா வந்து நிப்பார் என்பதுல சந்தேகம் இல்லை. ஆனா கர்த்தர் உங்களுக்கு துணையை தந்து கர்த்தர் உங்களுக்கு கிருபையாக ஒரு குடும்பத்தை கொடுத்திருப்பார். ஆனா குடும்பமா நம்ம தேவனை தேடுறதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். யோசுவா கேட்கிறார், யாரை சேவிப்பீங்க? நான் ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரையும் இல்ல, கர்த்தரையே சேவிப்போம். நான் ஒரே ஒரு காரியத்தை முக்கியப்படுத்துறேன். இதுல நம்முடைய வாழ்க்கை நிறைய பேரோட லைஃப்ல ஒரு குறைவு இருக்கு. என்னன்னு சொன்னா, we don't have a family time of prayer and devotion. நிறைய பேர் நம்ம ஆபத்து நேரத்தில் ஒன்னா ஃபேமிலியா கூடிடுறோம். பிரச்சனைன்னு சொன்னா ஒன்னா கூடுறோம், உபவாசம் பண்றோம், ஜெபம் பண்றோம், குடும்பமா நம்ம அங்கங்க ஓடுறோம். ஆனா தனிப்பட்ட விதமாக ஒரு குடும்பமாக நம்ம நிறைய வீடுகளில் ஒரு குடும்ப ஜெபம் இல்லாமல் போனது இந்த காலத்துல நிறைய வீடுகளில் உண்மை என்பது மறுக்கவே முடியாது. we don't have a time as a family to gather and pray. நிறைய காரியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் வச்சிருக்கோம். everybody has some excuse. அங்க ஓடுன இங்க ஓடுன, இதை பண்ண அதை பண்ண, அந்த வேலை இந்த வேலை, நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம். but we don't have time to gather together as a family. குடும்பமா நம்ம ஜெபிக்கிற பழக்கங்கள் இல்லை. ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாக்கே ஒருத்தர் வண்டியில் போனா கூட ஒரு குறிப்பிட்ட வீட்டில் கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தெருவிலே அந்த குறிப்பிட்ட நேரம் சத்தம் கேட்கும். நல்ல பாட்டு பாடி கைத்தட்டி நல்ல சந்தோஷமா அவங்க ஜெபம் பண்ணி கர்த்தரை ஆராதிக்கிற சத்தம் எவ்ரி டே அவங்க ஊரார் கேட்பாங்க. ஆனா இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் அந்த ஜெப சத்தமோ துதியின் சத்தமோ குடும்பமா நம்ம சேர்ந்து கர்த்தரை பாடுற அனுபவம் இல்லாத குடும்பமா நம்முடைய குடும்பம் மாறிடுச்சு. சில வீடுகளில் குடும்ப ஜெபம் இருக்கு, எப்பனா நேரம் கிடைச்சா பண்ணலாம், அல்ட்டா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒன்றா கூடி ஜெபிக்கிறது கிடையாது. கணவன் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுப்பாரு, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், எனக்கு முடியல அப்படின்றாரு. ஒய்ஃப் எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, நீங்க பண்ணுங்க எல்லாரும் அப்படின்றாங்க. பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க, நான் நிறைய படிக்கணும், எனக்கு எக்ஸாம் இருக்கு, ஏதாவது சொல்லிட்டு குடும்பமா ஒரு டைம் கூட ஒன்னா உட்காந்து அவங்க என்ன பண்றதுன்னா ஜெபிக்கிறது இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் அவர்கள் நடுவில் இருக்கிறேன். 2 பேர் ஒருமனப்பட்டு எந்த காரியத்தை குறித்து நீங்கள் வேண்டிக் கொள்கிறீர்களோ பிதாவில் குமாரன் மகிமைப்படும்படி இது உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நம்ம குடும்பங்கள்ல இந்த ஒரு பெரிய ஒரு குறைபாடை கர்த்தர் நிவர்த்தி செய்யணும். இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டேவே நம்ம ஒரு தீர்மானம் பண்ணணும். we gather together for prayer. ஒருவேளை உங்க குடும்பங்கள்ல எனக்கு தெரியும், இன்றைக்குள்ள மாடர்ன் ஃபேமிலிஸ்ல பார்த்தா பிள்ளை வேலைக்கு போயிட்டு காலை 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றான். அவன் ராத்திரி ஃபுல்லா அவன் வேலை செஞ்சுட்டு காலைல தான் வீட்டுல தூங்குறான். பரவாயில்ல, அடாப்ட் யுவர் செல்ஃப். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குமானா அதுக்கேற்ற மாதிரி ஒரு நேரத்தை குறித்து எல்லாரும் ஒன்னா வேலைக்கு போறதுக்கு முன்னாலேயோ வேலைக்கு போயிட்டு வந்த பிறகோ காலையிலேயோ இரவிலேயோ ஒரு நாளைக்கு ஒரு முறை ஆகிலும் ஒவ்வொரு குடும்பமும் ஒன்றாய் சேர்ந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும், ஒன்றாய் சேர்ந்து பைபிள் வாசிக்கணும், ஒன்றாய் சேர்ந்து பாட்டு பாடி கர்த்தரை துதிக்கணும். இந்த பழக்கம் எல்லா குடும்பத்திற்குள்ளேயும் திரும்ப வரணும். நிறைய குடும்பங்கள்ல இருந்தது, அது அப்படியே உடைஞ்சு போயிடுச்சு. அந்த உடைந்து போன மதில்களை எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு சீர்படுத்த வேண்டும். இன்றைக்கு நம்ம சபை அதற்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். யோசுவாவை போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு ரீடெடிகேஷன் இன்னைக்கு இருக்கணும். எதுக்குன்னு சொன்னா குடும்பமா நாங்க கர்த்தரை தேடணும். நான் சொல்லுகிறதை ஆமோதிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். நம்ம வீட்டில் அது ரிவைவ் ஆகணும். இந்த வருஷம் 2026ல நம்ம ஃபேமிலியில அந்த வர்ஷிப் ஆல்டர் திரும்ப நம்ம எழுப்பணும். வர்ஷிப் ஆல்டர் எழுப்பணும். நம்ம கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை எழுப்பி குடும்பமா நம்ம கர்த்தரை தேடணும், நம்ம ஜெபிக்கணும் அப்படின்றது எவ்ரி டே ஒரு பிராக்டிஸா நம்ம லைஃப்ல இருக்கணும். அதுல ஒவ்வொரு பிள்ளையும் உற்சாகமா பங்கெடுக்கணும். நான் இன்னைக்கு ஜெபிக்கல, நாளைக்கு ஜெபம் பண்றேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு சரியில்லை, எனக்கு ஜெபிக்க தெரியாது, இந்த மாதிரிலாம் யாரும் சொல்லக்கூடாது. கணவன் சொல்லக்கூடாது, எனக்கு ஜெபிக்க தெரியாது, நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, நான் சும்மா கண்ணை மூடிட்டு இருக்கேன். கிடையாது. everybody should gather to pray. a family that prays together stays together னு ஒரு தேவ மனுஷன் சொன்னார். கூடி ஜெபிக்கிற குடும்பம் கூடி வாழும் என்று சொன்னார். நீங்க நிறைய குடும்பங்கள்ல கூடி ஜெபிக்கிற பழக்கம் இல்லாததுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பம் பிரிஞ்சு கிடக்கு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய உங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தேவனிடத்தில் ஜெபத்தில் ஏறிடுங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களின் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று வேதம் சொல்லுது.
அப்போ குடும்பத்திற்குள்ள ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் நிலைநாட்டப்பட வேண்டுமானா, குடும்பமா எழுந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்குமானா, நிச்சயமாய் சொல்வேன், புத்தி கெட்டாத ஒரு சமாதானம் இருதயங்களை நிரப்பும். குடும்பங்கள்ல ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். நீங்க நிறைய பேர் பிரச்சனைகளை பற்றி என்கிட்டயும் மற்றவங்ககிட்டயும் எல்லாத்தையும் பேசுறதுக்கு மணி நேரங்களை கேட்கறீங்க. எத்தனை முறை நீங்க குடும்பமா உட்கார்ந்து கைப்பிடிச்சு அதுக்காக ஜெபம் பண்ணீங்க சொல்லி பாருங்க. கர்த்தருடைய முகத்தை நீங்க குடும்பமா தேடி இருந்தா அந்த இடத்திலே தேவன் அவருடைய பிரச்சனத்திலே பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்திருப்பார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவரை உன் பாதைகளை எல்லாம் செவையாக்குவார். உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகுன்னு வாசிக்கிறோம். இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒரு சபையாக நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க போறோம். இங்க இத்தனை ஆயிரம் குடும்பங்கள் வந்திருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு குடும்பம் ஆகிலும் இங்க இருந்து எழும்பி வெளியே போகும்போது அர்ப்பணம் இல்லாம போக கூடாது. எல்லா குடும்பமும் இன்னைக்கு அர்ப்பணிச்சுட்டு தான் போறோம். இன்று முதல் எங்க வீட்டுல எவ்ரி டே we will have family prayer. அத இந்த 2026 இருந்து ஆண்டவர் ஆரம்பிக்க கிருபை தருவாரா? எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு டயர்ட் ஆனாலும் பரவாயில்ல, ராத்திரி 11 மணிக்கு வீட்டுக்கு சேர்ந்தா சப்பாத்தி சுட்டு சாப்பிடறதுக்கு நமக்கு என்ன இருக்கு? பெலன் இருக்கு. வழியில 11 மணிக்கு ஒரு ஹோட்டல்ல நின்று இன்னைக்கு மிட் நைட் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. போய் மிட் நைட் டீ, மிட் நைட் காஃபி, 1 மணிக்கெல்லாம் போய் காஃபி குடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கு? உற்சாகம் இருக்கு. ஆனா 10 மணிக்கு ஜெபிக்க வாங்கன்னு சொன்னா எனக்கு தூக்கம் வருது, எனக்கு முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, வயிறு வலிக்குது. நம்ம ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு நம்ம எல்லாம் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றோம். ஆனா உலகம் ஆசாபாசங்களுக்காக, ஆகாரத்துக்காக, கொஞ்ச நேரம் சிற்றின்பத்துக்காக நடு இரவு 1 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிடுறாங்க. அவன் உடம்பு கெட்டு போது நமக்கு தெரியும், ஆனாலும் சாப்பிடுறான். ஆண்டவர் நம்மளை எது கேட்கிறாருன்னா அவரோடு இருக்க கேட்கிறாரு. டைம் இன்றையிலிருந்து குடும்பமா நாம எல்லாருமே, நான் உட்பட சொல்றேன், ஒரு கமிட்மெண்ட்குள்ள வரணும். Every day we gather for prayer. Every day, ஒவ்வொரு நாளும் எங்க இருந்தாலும் சரி we gather for prayer. உங்க பிள்ளைங்க தூரத்துல இருந்தாலும் கூட பரவாயில்ல, மொபைல்ல போட்டு we all gather together for prayer. This is prayer time என்று ஒரு டைமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இன்னைக்கு ஆண்டவர் கிருபையில இந்த கோவிட் வந்ததுல இருந்து நிறைய பேருக்கு ஒரு நிறைய அட்வான்டேஜ் வந்துருச்சு. என்னன்னு சொன்னா they have online prayer. பல இடங்கள்ல இருந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு நேரத்தை, உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நம்ம ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு உண்டாயிடுச்சு இல்லையா? அதனால எங்க இருந்தாலும், பிள்ளைங்க டிராவல்ல இருந்தாலும் தூரத்துல இருந்தாலும், இட்ஸ் a prayer time. We all gather together. நீ ரெடியா இரு, பிரேயர் பண்ண போறோம். இன்னைக்கு டிராவல் பண்ணி பிள்ளைங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒன் வே வேலைக்காக போறாங்க. அந்த பிள்ளைங்க பெரும்பாலும் பேர் நீங்க பாத்தீங்கன்னா பஸ்ல அவங்க டிராவல் பண்ணும்போது, கேப்ல டிராவல் பண்ணும்போது அவங்க கண்ணெல்லாம் எங்க இருக்குன்னா மொபைல்ல தான் இருக்கு. 4 மணி நேரம் 5 மணி நேரம் மொபைலே தான் பார்த்துட்டு வர்றாங்க. ஜெபிக்க நேரம் இல்லை. ஒரு குடும்பமா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். That we will all gather together as a family to seek the Lord. குடும்பமாக நான் கர்த்தரை தேடணும். பாஸ்டர், இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை இன்னைக்கு நான் ஒரு குடும்பமா நான் எடுக்க விரும்புறேன். எங்க வாழ்க்கையில குடும்ப ஜெபம் இருக்கு, பட் ஆன் அண்ட் ஆஃப் இருக்கு. அது சுத்தமாவே இல்லாம இருக்கு. எங்க குடும்பத்துல ஒரு ஸ்ட்ராங் ஃபேமிலி பிரேயர் டைம் எங்க குடும்பத்துல இல்ல அப்படின்றது தேவன் அறிவா. நம்ம யார்ட்டையும் வேஷம் போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாம் என்கிட்ட பெர்ஃபெக்டாக சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் முன்னாடி ஒரு ஷோ போட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இதுல நாங்க கொஞ்சம் வீக் ஆயிட்டோம், கொஞ்சம் லேக்கிங்கா இருக்கும். நல்லா ஆரம்பிச்சோம், பட் பாதியில விட்டுட்டோம். பட் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவாவை போல நம்ம எழுந்து நின்று சொல்லணும். அத்தனை குடும்பமும் தேவனை விட்டு பின்மாறி போன வேளையில நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அன்றைக்கு எப்படி கொர்நேலியு தன் வீட்டார் அனைவரோடும் கூட சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்தான், தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்தான். அந்த மாதிரி குடும்பமா நாங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். பாஸ்டர் இன்றைக்கு ஆண்டவர் என்னோட பேசி இருக்கிறார். நான் இன்றைக்கு இந்த 1ஆம் தேதி ஜனவரி 1, 2026 as a family we want to make a decision. நாங்க ஒரு தீர்மானம் எடுக்க விரும்புறோம். இந்த ஆண்டு முதல், இன்று முதல் நாங்க ஃபேமிலியா every day we are going to gather together for prayer. நாங்க ஜெபத்திற்காக நாங்க கூட போறோம். ஒரு பாட்டு 2 பாட்டு 3 பாட்டு பாட முடிஞ்சா நல்லா பாடி நல்ல சத்தமா வாயை திறந்து பாடணும். அது மாதிரி டேக் டர்ன்ஸ். இன்னைக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணா நாளைக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணுவாங்க, அடுத்த நாள் இன்னொருத்தர் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி எல்லாம் குடும்பமா குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. இத மாதிரி பழக்கம் நீங்க உண்டாக்குறது ரொம்ப எளிமையான காரியம் தான். இட்ஸ் a big sample. ஒரு சிம்பிளான ஒரு சாம்பிள் தான். இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். நான் இவ்வளவு நேரம் பேசினதை கேட்டுட்டு, பாஸ்டர் நான் குடும்பமா தேவனுக்கு இன்னைக்கு அர்ப்பணிக்க விரும்புறேன். எங்க வாழ்க்கையில இந்த குடும்ப ஜெபம்ன்ற அலங்கம் உடைஞ்சு போய் கிடக்கு, அது சீர்படல, அல்லது நாங்க இன்னும் ஸ்டார்ட் கூட பண்ணல, நாங்க ஸ்டார்ட் பண்ண விரும்புறோம். இன்றையிலிருந்து தேவனுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். 2026ல குடும்பமாக நாங்க தேவனுக்கு எங்களை டெடிகேட் பண்றோம் டு ப்ரே டுகெதர். குடும்பமா நாங்க ஜெபிக்கிறதுக்கு ஒன்று கூட போறோம் அப்படின்னு தீர்மானம் எடுக்கிற ஆவியினால் ஏவப்பட்ட குடும்பங்கள் எழுந்துருங்க. உங்களுக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். தேவனை துதிப்பதற்கும் வசனம் வாசிக்கிறதுக்கும் ஜெபம் பண்றதுக்கும் எங்களை நாங்க ரிவைவ் பண்றோம்
எங்களை நாங்க மறுபடி கமிட் பண்றோம். ஆண்டவர் இத்தனை ஆயிரம் குடும்பங்களை எழுப்பிட்டார். இன்றைக்கு உண்மையாகவே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் என்பதுல சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே, இன்றைக்கு நாங்க ஒரு குடும்பமாக ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். எங்க வாழ்க்கையில குறைபட்டு போன இந்த உடைஞ்சு போன இந்த பகுதியை நாங்க சீர்படுத்துறோம்னு சொல்லி ஆண்டு ஒப்பு கொடுங்க. இன்று முதல் அனுதினமும் நாங்க கூடி நாங்க ஜெபிக்க போறோம். நாங்க ஜெபிக்க போறோம். நாங்க கர்த்தரை துதிக்க போகிறோம். நாங்க வேதத்தை தியானிக்க போகிறோம். ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தோடு நேரத்தை செலவழிக்க போகிறோம். குடும்பமாக கர்த்தரோடு நாங்க நேரத்தை செலவழிக்கிறதுக்கு இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. உட்கார்ந்துருக்கவங்க எல்லாரும் நான் என்ன பிலீவ் பண்றேன்னு நீங்க ஏற்கனவே குடும்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் நம்புறேன். அதுக்கு தான் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. அதுதான் நான் நம்புறேன். நான் உட்கார்ந்துருக்கிறது ஏன்னா நான் குடும்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றவங்க உட்காந்துக்கலாம். மற்றபடி இதுல ஒரு தோய்வு இருக்கு, இதுல ஒரு பிரச்சனை இருக்கு, இதுல ஒரு பலவீனம் இருக்கு, இதுல ஒரு குறைபாடு இருக்குன்றவங்க எழுந்து நிற்கிறோம். எழுந்து நின்று தேவனுடைய சமூகத்துல கரத்தை உயர்த்தி சொல்றோம், குடும்பமாக நாங்க இந்த இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்க குடும்பமா உம்மை தேட போறோம். உம்முடைய முகத்தை நாங்க நோக்கி பார்க்க போறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா.